நிர்வாகிகள் ஜீவானந்தம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு அமைப்பையும் நம்ம தொடங்குறதுன்றது எல்லாருக்குமே ஈஸி. அதை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு போகிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் நம்ம தொழில் சார்ந்த விஷயன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கான. ஏன்னா 365 நாளும் நம்ம டே நைட்டாக ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கூட நம்மளால் ஓய்வெடுத்து உட்கார்றதுன்றது இயலாத விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு அமைப்பை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டு போகிறது எவ்வளோ சிரமம் அப்படின்றத நாங்கள் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறோன்றதை அதை உணர்கிறோம். இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு இன்னும் பெரிய அளவில் வளர்ந்தது அப்படின்னா எல்லா நிறுவனங்களையும் நம்ம திரும்பி பார்க்க வைக்கலாம். ஏன்னா ஒரு தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த நிறுவனத்துக்கும் எதிராக போராடுவதற்காக சங்கம் இல்லை. நம்ம உறுப்பினர்களுடைய உரிமைகளையும் உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பதற்காக தான் ஒரு அமைப்பை தொடங்குறோம். அப்படி தொடங்கும்போது அந்த அமைப்பை தலைமையேற்று வழிநடத்துபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பூஸ்ட். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம எதுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சிருவாங்க. அந்த 18 ஆண்டு காலமாக 18 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு பால் நுகர்வோர் சங்கம் நம்ம செயல்பட்டு இருக்கோம். பல்வேறு தருணங்களில் நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க நேரங்கள்லாம் எனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தோல் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து தட்டி கொடுத்து ஊக்கம் படிச்சு பொதுச் செயலாளர் பொன்மாதி பொருளாளர் முருகன் அப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் பின்னால் இருக்கக்கூடிய எண்ணற்ற நிர்வாகிகளுடைய அந்த பூஸ்ட்டு தான் என்னைய இந்த அளவுக்கு 18 வருஷத்தை கடந்து இந்த அமைப்பை வழிநடத்திட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்னதான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கூட நம்மளை என்கரேஜ்மெண்ட் பண்ணுற ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை போல் வேறு சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போது ஓசூர் பால்நுகர் சங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பால்நுகர்களாகட்டும் சங்க உறுப்பினர்களாகட்டும் நீங்கள் சந்தா கொடுத்து தான் அவங்க சங்கம் நடத்தணுன்ற சூழ்நிலையில் எந்த ஒரு அமைப்புமே கொடுக்க முடியாது. அதுக்கு ஓசூர் பால்நுகர் சங்கம் விதிவிலக்கல்ல, தமிழ்நாடு பால்நுகர் சங்கம் விதிவிலக்கல்ல. சந்தா வாங்கி தான் சங்கம் நடத்தணும்னா நிச்சயமாக முடியாது. கை காசை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு கூட்டம், ஒரு ஆண்டு விழா இல்லை ஒரு விழான்னு வச்சாங்கன்னா அந்த குறித்த நேரத்திற்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான். ஒரு ஆண்டு விழா அப்படின்றது எவ்வளோ ஒரு சிறப்பாக செஞ்சு முடிக்கணுன்றதை அவங்க எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ திட்டமிடுதலோடு இதை தொடங்கியிருப்பாங்க அப்படின்றத ஒரு வீட்டு விழாவை நடத்தக்கூடியவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் ஒரு விழாவை நடத்துகிறோம், ஒவ்வொரு விழாவும் தொடங்குகிறோம். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தொடங்க முடியாது தான். ஏன்னா நம்ம துறை அந்த மாதிரி துறை அதை பார்த்து பண்ணணும், அந்த இன்னும் ஆர்டர் இருக்கும். நம்ம என்னைக்கு சீக்கிரம் போகணும் வைக்கணும் அன்றைக்கி தான் ஏதாவது ஒரு பார்வை லேட்டாக வரும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாது தான். இருந்தாலும் இதை எல்லாருக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் ஏற்கனவே இப்போ பேசும்போது சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பொருளாதார மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எம்டி டைரி அப்படின்னா என்ன அப்படின்றத. ஏன்னா இப்போது பால்நுகர் சங்கம் சங்கம் செய்யாத சங்கம் செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, எதற்காக இந்த சங்கம் ஆரம்பித்தோம்? 2008 முறைப்படி பதிவு செஞ்சோம். அதுக்கு முன்னாடி சங்கம் செயல்பட்டு கூட 2008 பதிவு செஞ்சது நோக்கம் பால்நுகர்களுடைய வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு முதல் விற்பனை விலை உயர்வுக்கேற்ப உயரணும். அப்போ விற்பனை விலை உயர்வுக்கேற்ப ஏறணும் அப்படின்னா ஒன்று பால் நிறுவனம்லாம் நம்ம கமிஷன் உயர்த்தணும், இல்லை அது தானாக உயர்ற வகையில் அந்த விற்பனை விலை உயர்வை செட்டப் பண்ணணும். அப்போது எந்த பால் நிறுவனங்களும் செய்வதாக இல்லை. அதனால தான் நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போதே பால் முன்வைத்த கோரிக்கை சதவீத அடிப்படையில் வருமானத்தை கொடுங்க, பால்நுகர்களுடைய வருமானத்தை சதவீத அடிப்படையில் நிர்ணயம் செய்யுங்க, ஊக்கத்தொகையின் சதவீத அடிப்படையில் நிர்ணயம் செய்யுங்கன்ற கோரிக்கையை 2018 முன்னாடி இருந்தே தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பால் நிறுவனங்களும் அதை செயல்படுத்துவது தயாராக இல்லை. ஏன்னா முன்னையாவது மேனுவலாக எல்லாமே லெக்சர் எழுதுவாங்க, கணக்கு பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சு. டிஜிட்டல் மயமானதுக்கு ரொம்ப எளிது. ஒன்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரேட் ஏறும்போது அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மார்ஜினாக சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்க போகும். அப்போ நம்முடைய உழைப்புக்கேற்ற வருமானம் தானாக உயர்ந்துகிட்டே போகுதுன்றத பலமுறை ஆவின் தனியார் பால் நிறுவனங்கள் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியும் எந்த பால் நிறுவனங்களும் செவிசாய்க்கல. அதே சமயத்தில் பால் நுகர்வோர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் கொடுக்கணுன்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த பால் நிறுவனம் ஆவினோ தனியாரோ எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னா நம்ம பால் நுகர்வோர் நம்ம தான்.
பால் முகவர்களாக இருக்கிறது நீ பொன்னுசாமி இருப்பாரு, நாளைக்கு கண்ணுசாமி பொன்னுசாமி யாரோ ஒருத்தர் எக்ஸா வைஸுக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பால் முகவர் என்கின்ற ஒரு பிரிவு இல்லாமல் எந்த ஒரு பாலையோ பால் பொருட்களையோ பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்காம பால் நிறுவனங்களுடைய பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டுமே ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. சரிங்களா? போனஸ், ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ். நம்ம இதுக்காக நீ அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்கல. நீங்கள் ஏன் அவங்க எம்ப்ளாயிக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்கல. அவருக்கு வேலை செய்யலாம கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கும் அந்த போனஸை கொடுங்க அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. இதையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்துருக்கோம். ஆனால் எந்த நிறுவனமும் செவி சாய்க்காத சூழலில் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆவின் பால் முகவர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. அது பால் முகவர் சங்கத்தின் தொடர் கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. எக்ஸ்க்ளூசிவ் ஆவின் டீலருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் கொடுக்கக்கூடிய ஆவின் பால் விற்பனை பால் முகவர் நலநீதி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அதுக்கான அரசாணையும் முறையாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தனியார் பால் நிறுவனம் யாருமே அது குறித்து செயல்பட சிந்திக்க தயாராக இல்லை. இந்த சூழலில் தான் நம்ம பால் முகவர் சங்கத்தின் நிர்வாகிகள் தொடர்ந்து கூடி பேசினதில் ஏன் நம்மளே ஒரு பால் நிறுவனம் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதையை தூவினாங்க. அந்த விதையை தூவினதை படிப்படியாக நம்ம கலந்தாலோசனை நடத்தி இதை எப்படி கொண்டு போகலாம், நாளைக்கு நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி ஆயிடக்கூடாது, இதோடைய நிர்வாகம் ஒருத்தர் கண்ட்ரோலில் போய் நாளைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் பழைய இன்னொரு தனியார் பால் நிறுவனம் மாறிடக்கூடாது அப்படின்னா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த போது ஒரு கூட்டுறவு அடிப்படையில் கூட்டு முயற்சியாக ஒரு 200 பால் முகவர்கள் சேர்ந்து ஒரு பால் நிறுவனத்தை தொடங்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை முன்னெடுத்தோம். அப்போது இதில் 200 பேர் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ பங்கு கொடுக்க போகிறோம், அதில் வரக்கூடிய லாபத்தை எப்படி பிரிக்க போகிறோம், அதில் விற்பனை எப்படி மக்களுக்கு போய் சேர்க்க போகிறோம், அதில் பால் முகவர்களுக்கான வருமானத்தை எப்படி கொடுக்க போகிறோம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது என்பது முதல்ல 100 பேர் பிளான் பண்ணணும். 100 பால் முகவர்களை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்பது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பால் முகவர்கள் இந்த திட்டத்தில் உள்ள வரலான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். அதில் நம்ம வைக்கக்கூடிய 2 ஷரத்துகள் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க பால் முகவராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே வர முடியும். அதற்கு அவங்க பால் முகவரான்றதுக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி வேணும். ஏன்னா நாளைக்கு பால் நிறுவனம் பணியாற்றக்கூடிய ஒரு கோயிலில் தேர்ட் பார்ட்டி அளவுல இந்த நிறுவனத்தை ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தோம். 2வது அவங்க சங்கத்துடைய உறுப்பினராக இருக்கணும். இது விஷயமா நம்ம வாசுக்கும் தொடர்ந்து பேசியிருக்கோம், ஜீவானந்தத்துக்கும் பேசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம நிர்வாகத்தில் தொடர்ந்து போட்டதில் இங்கே 2 பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அருள்தாசும் திருக்குமரனும் கிட்டத்தட்ட முதல்ல 100 பேர் நம்ம சங்கத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். ஏன்னா முதல்ல நாங்கள் ஒரு செயல் திட்டம் பிளான் பண்ணிட்டோம். இதை நம்ம செயல்படுத்தும் போது இது எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறோம், இதுக்கு யார் யார் ஆதரவு கொடுப்பீங்கன்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வச்சு வாக்களிச்சிருந்தாங்க. அப்போது இந்த எம்டி டைரி உருவானதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டதில் அந்த 150 பேருக்கும் பங்கு இருக்குது. இந்த வாக்களித்த அனைவருக்கும் உங்கள் சார்பாக ஒரு பலத்த கரகோஷத்தோட ஏன் அப்படின்னா அந்த 150 பேர் அன்னைக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னா இந்த எம்டி டைரி உருவாயிருக்கு. அந்த அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஏற்கனவே முதல்ல பேசுகிறோம். அந்த ஊக்கம் தான் ஒரு அடுத்தடுத்த கட்ட நபர்களுக்கு கொண்டு போகும். அப்போது 150 பேர் வாக்களிச்சுட்டாங்க. அப்போ ஒரு பட்ஜெட் போடுறோம், 50 லட்ச ரூபா மினிமம் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போது யார் யாரெல்லாம் இதில் பங்கு முதலீட்டாளர்களாக வர தயாராக இருக்கீங்களோ அவங்க இந்த 50,000 ரூபா ஒரு ஈக்விட்டி ஷேரோட காஸ்ட்டு அதில் 10% 5,000 ரூபா கட்டி உறுதிப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம இது அடுத்த கட்ட நபர்களுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா பணம் இல்லாமல் எதுவும் ஒரு அணுவும் அசையாது. அப்போது நம்ம ஒரு நிறுவனம் தொடங்கணும்னா குறைஞ்சபட்சம் தொகை இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றது கிட்டத்தட்ட 106 பேர் 5,000 ரூபா கட்டி இந்த 10% தொகை கட்டியிருந்தாங்க. அவர்களுக்கும் ஒரு படத்த கரகோஷத்தோடு ஏன்னா 2வது கட்டமாக அவங்க அந்த 106 பேர் 5,000 ரூபா கட்டலை அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நின்று அடுத்த நகர்களுக்கு போயிருக்க மாட்டோம். ஏன்னா பால் நம்ம டெய்லி ரொட்டீனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு
விஷயம். அப்போ இதுக்கு டெய்லி ரொட்டீனாக பேமெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இருந்துக்கிட்டா மட்டும்தான் இது நம்ம வந்து பண்ண முடியும். பணம் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போது ஒரு இனிஷியேட் பண்ணணும் இல்லையா, ஒரு தோக்கம் வேணும் இல்லையா. அவங்க தோக்கம் வேணும் போது ஒரு 106 பேர் 5000 ரூபா போட்டு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த கட்ட பதிவுகள் வைக்க போகிறோம். பதிவுகளுக்கான விஷயங்களை நிறைய கடன்கள் மாறி மாறி ஒரு வழியாக கிடைக்கிறோம். பதிவு நம்ம இந்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக, ப்ரைவேட் லிமிடெட்னா ஒரு லிமிடெட் ஷேர் கம்பெனியாக கூட்டுறவு அடிப்படையில் பதிவு செஞ்சு முறையாக பதிவு செஞ்சு அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டோம். 100 பேர் தான் பிளான் பண்ணி இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பாராத வகையில், ஏன்னா ஒரு டெட்லைன் வச்சுட்டோம். நாங்கள் டிசம்பர் 31 வர மட்டும்தான் இதில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே 106 பேரில் ஒரு 63 பேர் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. 50,000 ரூபா ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அது கட்டி யாருக்கும் பேமெண்ட் பண்ணாமல் ஒரு பேர் தான் சொல்கிறதில்ல. ஒரு டெட்லைன் வச்ச போது ஒரு 3 நாளில் கிட்டத்தட்ட 80 பேர் அடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. 2 நாளில் 63 பேர் இருந்தது. 2 நாளில் 140 பேர் ஆயிடுச்சு. 140 150 வரைக்கும் கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரலுக்கு மேலே அந்த ஷேர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த லிமிடெட் ஷேர் கம்பெனியில் இதுக்கான இது எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து 2 விதமான ஈக்விட்டி ஷேர் பெனிஃபிட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம சென்னை தான் ஃபஸ்ட் நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். சென்னை அண்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம். இப்போ நம்ம வந்து ஒரு ஓன் டைரியை வந்து லீஸ்க்கு எடுத்துருக்கோம். நகரில் கசி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, அதை வந்து நம்ம லீஸ்க்கு எடுத்துருக்கோம். நமக்கு மட்டும் தான் அவங்க பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க, வேறு யாரும் பேக் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே பொருளாதார சொன்ன மாதிரி, உரிமையாளர் சொன்ன மாதிரி 25ஆம் தேதி நம்ம 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி லான்ச் பண்ணி, அதை 25 லான்ச் ஃபங்க்ஷன் பண்ணோம். 4ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டோம். பாலு தைலம் ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, ஒரு 6,000 போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சென்னையில் ஒன்றா பண்ணுறோம் போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நம்ம ஒரே ஈக்விட்டி ஷேர் லாபம் கொடுக்க முடியாது. அப்போது இதை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று தமிழ்நாடு முழுக்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதில் பங்கு முதலீட்டாளர்களாக நம்ம பாதுகாப்பு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 153 பேர் 150 சொல்லியிருந்தோம் இல்லையா. திரும்ப ஒரு 10 பேர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 10ல் திரும்ப ஒரு 3 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. 7 பேர் மட்டும் வேகன்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் அதற்கான ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. அப்போது சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு அடிஷனல் போனஸ் டிவிடெண்டாக கொடுப்போம் அப்படின்றத முடிவு பண்ணி அதற்கான ஷரத்துகளோடு தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இந்த நிறுவனத்துடைய எம்டியாக பொன்னுசாமி இருப்பார். பொன்னுசாமிக்கு அப்புறம் யாராவது வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து நம்ம இன்னைக்கு விதையை விதைச்சிருக்கோம். இந்த விதை நாளைக்கு ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் போது இந்த ஆலமரத்தின் கீழே எண்ணற்ற பால்முகவர்கள், லட்சக்கணக்கான பால்முகவர்கள் இலைப்பாரி பலனடைவதற்கான அனைத்து வழிவகைகளையும் நம்ம இதை செஞ்சிருக்கிறோம். இது முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு. சரி, நீங்கள் முதலீடு செஞ்சுட்டீங்க, பால்முகவுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன பேசணும் சதவீத அடிப்படையில் வருமானம் அப்படின்றது. இப்போ டே 1லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாலுக்கு எல்லா வகையான பாலுக்கும் டிடிஎம்லேருந்து டிஎம்லேருந்து ஃபுல்கிரீம் வரைக்கும் சின்ன பாலுக்கு ஒரு பர்சன்டேஜ், 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு பர்சன்டேஜ், 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பர்சன்டேஜ், தயிருக்கு ஒரு பர்சன்டேஜ், எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் வைஸ் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2வது பேக்கெட் வாரியான பில்லிங். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அளவு குறைச்சிட்டாங்க. 4 லிட்டர் கிடையாது, 6 லிட்டர் கிடையாது, 120 பண்ணுறாங்க, 130 பண்ணுறாங்க. அப்போது 120 130 பண்ணும்போது இன்சென்டிவ் வந்து கடிவாங்க. இன்சென்டிவ் லிட்டர் கணக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம கடைகளுக்கு சப்ளை பண்ண பேக்கெட் கணக்கு தான் சப்ளை பண்ணுறோம். இப்போ பேக்கெட் கணக்கு சப்ளை பண்ணும்போது நம்ம ரேட்டை உடச்சி நிறைய பேர் பண்ணும்போது அந்த பேக்கெட் கணக்கில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடைசி நமக்கு இன்சென்டிவ் அடிவாங்க. அப்போது இதையும் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா பேக்கெட் அளவுலையே பில்லிங் பண்ணுறோம். டப்புக்கு 28 பாக்கெட் 450 மில்லி 450 கிராம் 28 பாக்கெட்னா 28 இன்ட்டு ரேட்டு. சின்ன பாக்கெட்டு 120 கிராம் அப்படின்னா 120 இன்ட்டு பாக்கெட் ரேட்டு. அப்போது அதே ரேட்டும் அதே மாதிரி மார்ஜினும் டீலர் ரீட்டைலர் மார்ஜின் பில்லிங் டு எம்ஆர்பியும் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வகையான பாலுக்கும் தனித்தனி பர்சன்டேஜ், இன்சென்டிவும் தனித்தனி பர்சன்டேஜ். அப்போது இன்னைக்கு ஒரு விலை இருக்குது, ஒரு 3 மாதம் கழித்தோ 6 மாதம் கழித்தோ 2 ரூபாய் லிட்டருக்கு உயருதுன்னா, இப்போ அண்ணன் பேசினாங்க இல்லையா, விலை உயர்ந்து போய்கிட்டு நமக்கான கூலி உயர்வு அப்படின்னு. இந்த வார்த்தை நாளைக்கு வராது.
அதற்கான விதையை என்டிடியில் தூவியிருக்கு. அதற்கான விதையை நம்ம பால் முகவர் சங்கம் தூவியிருக்கு. தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் தூவியிருக்கு. இன்னைக்கு இதை நம்ம முக்கியமாக செயல்படுத்துறோம் அப்படின்னா நாளைக்கு இதை ஒவ்வொரு பால் நிறுவனங்களும் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்கு வரும். என்டிடிக்கு பால் முகவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பும் வெற்றியும்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்ய போகுது. ஏன்னா நம்ம தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக பால் நிறுவனங்கள்கிட்ட தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை சதவிகித அடிப்படையில் வருமானம், சதவிகித அடிப்படையில் ஊக்கத்தொகை, இது இல்லாமல் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் என்கின்ற ஒரு அறக்கணவுல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரையுமே ஆன்லைன் பேமெண்ட் கூட முதல்ல அவருக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க, இன்சென்டிவ் தர்றோம், நீங்க எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் உள்ள வாங்கினாங்க. ஆன்லைன் பேமெண்ட்ல படிப்படியாக நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு ஆன்லைன் பேமெண்ட் எல்லாரோட ரத்தத்தோடையும் ஊறி போச்சு. ஆனால் நிறுவனங்கள் சொன்ன மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னா நிப்பாட்டி எல்லா நிறுவனங்களும் நிப்பாட்டிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான இன்சென்டிவ் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நமக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்றதுல நம்ம பார்க்கும்போது அவருடைய வழியும் வேலையும் தெரியும். ஒன்று தூக்கத்தை விட்டுட்டு கலெக்ஷன் பண்ணி பேங்க் கட்ட போகிறோம், நேரத்தை ஒதுக்கி நேரத்தை செலவிடுறோம். ரெண்டாவது பேமெண்ட் பண்ண போனால் பேங்க்கில் 10 ரூபாய் வாங்குறதில்ல, 10 ரூபாய் காயின் வாங்குறதில்ல, இதெல்லாம் நோட்டாக மாற்றி கொண்டு போய் ஆகணும். இதற்கெல்லாம் மேலாக ரொக்க பரிவர்த்தனை குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் மேலே பண்ணும்போது அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. இந்த சர்வீஸ் சார்ஜுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. நம்ம மாதம் ஒரு 10,000 ரூபா இன்சென்டிவ் வாங்குறோம்னா அந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணுறதுல பேங்க் சர்வீஸ் சார்ஜ் 5,000 ரூபா நம்ம பேங்க்கில் வச்சுக்கலாம். அப்போ இன்சென்டிவ் வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அப்போ அதற்கு ஒரு தீர்வையும் நம்ம பால்முகவர் சங்கம் என்டிடிஐ மூலமாக கொண்டு வந்திருக்கோம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணக்கூடிய முகவர்களுக்கு லிட்டருக்கு 15 காசு ஆண்டு முழுவதும். இதற்கு டெட் எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு 15 காசு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு லிட்டருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். இது இல்லாமல் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க, நான் நாளைக்கு வர்ற பாலுக்கு நான் இன்னைக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ளஸ் 10 காசு, 15 + 10 25 காசு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான இன்சென்டிவாக கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலையும் பால் முகம் எங்கெங்கெல்லாம் அல்லல் பட்டு இருக்காங்களோ, இன்னல் பட்டு இருக்காங்களோ அனைத்தையும் சரி செய்வதற்கான நடவடிக்கையை இதை பண்ணியிருக்கு. இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய உழைப்பை அங்கீகரிக்கும். நம்ம உழைப்பை அங்கீகரித்து எங்கே அங்கீகரிக்கணும்னா ஆண்டுக்கு ஒரு முறை போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் நமக்கான ஒரு உழைப்பாளிக்கான அங்கீகாரம். மாதம் வேலை செய்யலாம், டெய்லி வேலை செய்யலாம் எம்ப்ளாயி, அவனுக்கு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஒரு சம்பளத்தை போனஸாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கான உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படும். அப்போது நம்ம ஆண்டில் 365 நாள் ஓடிக்கிட்டுருவோம், லீவே கிடையாது. எம்ப்ளாயாவது ஒரு நாள் உடம்பு சிறப்பு லீவ் எடுத்துருவான். ஆனால் நம்ம பால்முகவர் என்னைக்காவது ஒரு நாளாக லீவ் எடுக்க முடியுமா? என்றைக்குமே லீவ் எடுக்க முடியாது. அது நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் சுகாதார நிகழ்வு நடந்தாலும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு நம்ம சப்ளை முடிச்சுட்டு கலெக்ஷன் முடிச்சுட்டு தான் நம்ம அதில் போய் கலக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போது அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பால்முகவர்களுடைய அங்கீகார உழைப்பை அங்கீகரிப்பதற்கான நடவடிக்கையை எந்த நிறுவனங்களும் ஆவினாகட்டும் தனியாராகட்டும் யாருமே செய்யாத சூழல்ல அதை நம்ம தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்துடைய எம்டி டைரி அங்கீகரிக்க முன்வந்திருக்கிறது. ஆண்டுக்கு 1 மாத ஊக்கத்தொகை, நீங்க 12 மாதம் வாங்கக்கூடிய ஊக்கத்தொகையை சராசரியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பொங்கலுக்கு 1 மாத ஊக்கத்தொகையை போனஸாக வழங்கும் திட்டத்தை எழுத்துப்பூர்வமாக நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே வாய்மொழியாக சொல்லிட்டு போகல, எல்லாமே லெட்டரில் கொடுத்துருக்குறோம், எல்லாமே ரைட்டிங் தான் இருக்கு, எல்லாத்தையுமே செயல்படுத்தி காட்ட போகிறோம். ஏன்னா அமுல் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய லாபம் 80 விழுக்காடு ஃபார்மருக்கு தான் போகுதுன்றாங்க. எங்களுக்கு ஆவினாகட்டும் அமுலாகட்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்களுக்கு கன்சூமரும் ஃபார்மர் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை 80% ஃபார்மர் தான் கொடுக்குறோன்றாங்க. எம்டி டெய்ரி பால்முகவர் சங்கம் என்ன சொல்றதுன்னா எங்களுக்கு பால்முகவர்கள் தான் முக்கியம். ஸோ எங்களுக்கு பால்முகவர்கள் தான் முக்கியம்.
பால் முகவர்களும் பொதுமக்களுக்கு தரமான பாலை தட்டுப்பாடு இல்லாமல் தங்குதடை இல்லாமல் சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இதில் வரக்கூடிய வருமானம் 80 விழுக்காடு பால் முகவர்களுக்கு தான் போகக்கூடும். ஏன் அப்படின்னா 80 விழுக்காடுன்றது இதில் உரிமையாளர்களாக இருக்கிறவங்களும் பால் முகவர்கள் தான், விற்பனை செய்யக்கூடியவங்களும் பால் முகவர்கள் தான். ஸோ எல்லா வகையிலும் இதில் வரக்கூடிய வருமானம் வெளியில் எங்கேயும் ஒருத்தர்கிட்ட போய் எங்கேயுமே சேரப்படுறதில்லை. அதே மாதிரி பங்கு, இந்த நிறுவனத்துடைய பங்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குகள் யாருக்குமே அனுமதியே கிடையாது. ஒரு உறுப்பினருக்கு ஒரு பங்கு தான். ஏன்னா நாளைக்கு வளர்ந்து வரும்போது பின்னாடி யாரும் மொத்தமாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தொலைநோக்கு சிந்தனையோடு அதற்கான விதிமுறைகள் வகுத்துருக்கிறோம். ஒரு உறுப்பினருக்கு ஒரு பால் முகவருக்கு ஒரு பங்கு மட்டும்தான் அப்படின்ற அடிப்படையில் தான் அதற்கான செயல் திட்டத்தோடு நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அப்போது நாளைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த என்டி டைரியை யாராலையும் கைப்பற்றுவது என்பது கண்டிப்பாக 100க்கு 1000 மடங்கு முடியவே முடியாது. அப்போது இந்த என்டி டைரி அபார வளர்ச்சி பெறும்போது நம்முடைய பால்முகர்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறந்த அளவில் இருக்கும். பால்முகருடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கும். பால்முகர் உழைப்பு மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அப்போது நம்ம இந்த நிறுவனம் வளர வளர இந்த திட்டத்தை செயல்படுத்த நாளைக்கு ஒவ்வொரு பால் நிறுவனங்களும் நம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் போய் கையேந்தி எங்களுக்கு ஏற்றி கொடுங்க என்று கேட்க வேண்டிய ஒரு சூழல், அந்த வாய்ப்பு வரவே வராது. ஸோ பால்முகர் மேலாண்மையை ஒன்றுபட்டு நின்றால் வெற்றி என்பது நிச்சயமாக சாத்தியப்படும் என்று கூறி வாய்ப்பிற்கு விடையில் நன்றி தெரிவிக்கிறேன்.